புத்தகம் எழுதணும்னு ஆசையா? அப்போ இதை கேளுங்க. ராமாயணத்தை ஸ்ரீரங்கம் கோயிலில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினார் கம்பர். வைணவ ஆச்சாரியரான நாதமுனிகளிடம் அனுமதி பெற்றார். பண்டிதர்களின் முன்னிலையில் அரங்கேற்ற முயன்றபோது தடங்கல் ஏற்பட்டது. அன்றிரவே கனவில் ரங்கநாதர் தோன்றி, கம்பரே, எம்மை பாடினாய், ஆனால் நம் சடகோபனான நம்மாழ்வாரை பாடவில்லையே, அவனையும் பாடினால்தான் ராமாயணத்தை ஏற்று மகிழ்வோம் என தெரிவித்தார். உடனே நம்மாழ்வார் என்ன பண்ணார்? நம்மாழ்வார் மீது சடகோபர் அந்தாதி என்னும் 100 பாடல்கள் பாடினார் கம்பர். அதுக்கப்புறம் என்ன? அதன் பின் ராமாயண அரங்கேற்றம் நிகழ்ந்தது. ஸ்ரீராம ஜெயம். எழுத்துத்துறையில் சாதிக்கணும்னு விரும்புவோர் சடகோபர் அந்தாதியை பாடும் வழக்கம் உண்டு. எழுத்துத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சடகோபர் அந்தாதியை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? மறந்துடாமல் ஓம் தமிழுக்கும் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. நன்றி.